யோசனை பண்ண எதுக்கு அழுது? அழுதான் எதுக்கு? நான் மோர் கம்ம கொடுத்தேன் இல்லைங்க நாய்க்குட்டிக்கு. ஆமாம். அப்பா எதுக்கு அதுக்கு எதுக்கு அழுவுது? என்ன எத்தனை மயிர் இருக்குல்ல, ஒரு மயிர் எடுத்து போட்டு சாப்பிட்றோம். என்ன பண்ணி போங்க? அதான் 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 வெகுரியமாக இருக்கணுங்க. எதுலையுமே முடிஞ்சு இருக்கணும். செத்த சாப்பிட்டு குறைச்ச பழக்கம். அதான் 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 கோலத்தனமாக இருக்கக்கூடாது. மனுஷங்க பிறந்துட்டா தலைக்கு மேலே சாவுதான். சாவை தேடி நாம் போகக்கூடாது. தைரியமாக இருக்கணும். சாவத்தே அது வரும். நம்ம காலம் முடிக்கிறீங்களோ விடக்கூடாது. நாம் பங்குட்டு போகக்கூடாது. அதான் 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 என்னோட பாலிசி தான். எந்த சக்தி தேர்வு வீட்டிலே போய் தொடங்க வேலை வந்து நானும் இல்லை. ஏதோ குசலம் சொல்லுவாங்க. அந்த முடிச்செல்லாம் அவிக்கிறதுக்கு எனக்கு நான் அடிச்சு போயிருக்கேன் கலந்து. வேலை செய்யணுமா படுக்கணுமா அவ்வளோதான். நான் உண்டு நம்ம வேலை என்ன சாப்பிட்றோம், போய் படுக்கிறோம், தூங்குறோம். ஒட்டு வாசல் நம்மளுக்கு என்ன வேலை? காணாமனா அடிக்கடி உன்னை காணாமனா நேரம் இங்கே வந்துடுது. ஏன்னா போக அழுதுட்டு போய் பட்டு தரலாம். எனக்கு 2 பனியார் வாங்கிக்குவா. இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கு. பெருமாளா? வாங்கி போட்டு சாப்பிட்டு போட்டு செல் ரைட் போட்டுருங்க. அப்போ எடுத்து வரேன். ரைட் எரியல. சரி சரி சரி. இவருக்கும் வெத்தம் போட்டுருந்தா பைய வீசி எறிஞ்சா. அதே அவ்வளோ கோவமாக வீசி எறிஞ்சியா? அந்த பையை எடுத்து அப்புறம் வந்து 10 வயசு தங்கமானி. ஏன்னா அந்த கோபத்தில் தான் வீசி எறிஞ்சியா? வேற பை மாற்ற வேண்டியதானே? உனக்கு அந்த பழைய பை தான் ராசியான பையாட்டு இருக்குது. 1020 ரூபாயோட போயிட்டு அன்னைக்கு 400, அதுக்கு முன்னாடியும் போயிடுச்சா? சம்பளம் உங்ககிட்டே இருந்தோட நான் பாரு அன்னைக்கு அவசரப்பட்டு கொடுக்குறேன். உனக்கு பொறுமையாக நீ ஏதாச்சும் செலவு வேணுங்கிற அன்னைக்கு வாங்கிட்டு போயிருக்கலாம். நீ இல்லைங்க, தண்ணி காய வச்சுட்டு அந்த டெண்டருக்கு தருமாறிட்டு இருந்தாப்ப ஜாயிட்டு மாற்றிட்டு தண்ணி பிடிச்சி 2 ஊர் தாடுந்து எங்கே போயிருங்க. அதான் அது எதோ உனக்கு கொடுத்து வைக்கலாம் அந்த பணம். அதுக்கெல்லாம் நான் அசமான போனால் போயிட்டு போங்க. அது போன என்ன ஒரு நாள் காசு தானே. நான் சம்பாதிச்சுவேன். பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, நாணயமாக இருக்கணும். இப்போ எல்லாம் போட்டு போயிடுங்க. எடுத்தா என்ன பழமொழியே சொல்கிறாங்க, பிச்சைக்காரன் ஜோத்துக்கு அச்சுப்பட்டா பிள்ளை பழ தரமாவே சொல்லி வருது. கேட்டு வாங்கிட்டீங்களா? திருடக்கூடாது. என்னோட பாலிசி பார்த்தா அந்த இதெல்லாம் கொண்டு போய் போட்டிய மூட்டையெல்லாம் அதெல்லாம் நாளைக்கு கொண்டு போக சொல்லிட்டாங்க. இன்னைக்கு காசு பண்ண முடியல. இன்னைக்கே கொண்டு போய் போட்டாங்களா? நாளைக்கு தான் காசு கொடுப்பா அப்படின்னாங்க. சரி எடுத்து அடைக்கிற அப்படின்ட்டேன். அதான் அந்த நாய் ஒரு 200 ரூபா கொடுக்கணும். அவங்க வந்து போயிட்டான். எந்த நாய்? இந்த சாண்டாய் பட்டா இருந்தாங்க. அதனால நம்மளுக்கு நம்ம காசு தான் செஞ்சுட்டு போகிறோம். தின்னா தின்ட்டு போகிறாங்க விட நாம் யாரு காசு நீங்கள் இருந்தப்போ. வேண்டாம் மேடம், போதும். நான் இப்போ தானே ஒரு 3-4 பனியார் கொடுக்கணும். சின்ன கண்ணு பெருமாள் கேட்டப்பலாம். பெருமாளுக்கா? சரி 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 மறுபடியும் அங்கே சரி சரி இன்ன வரைக்கும் எல்லாம் முழிச்சிட்டு இருப்பாங்களா மேடம்? முராட்டா வாங்கிட்டு போனால் அப்புறம் பஸ்மா கடையில் கடையிலேருந்து வந்தோம். என்னப்பா அப்படின்னாப்புல பஸ் வண்டி வந்து பார்த்துவாங்க. புரோட்டா வாங்கிட்டு கொண்டா 2 புரோட்டா தின்னுட்டு போகிறோம் அப்படின்னு. அதான் பசங்களுக்கு பேரனுங்க அப்படின்னு போயா. இப்போ முதலாளியும் வர்றது இல்லையாட்டு இருக்குது. ஆடி 18 வரைக்கும் லீவ் விட்டா அப்படி கொஞ்சம் எல்லாம் ஆடி 18 வரைக்கும் காலேஜ் வந்து மகாராஷ்டிரம் தங்கமானீங்க. சரி வாங்கி நான் என்ன வச்சிருக்கேன் கம்முன்பா. சரி வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வா.